வாங்க வாங்க 99 ரூபாய்க்கு 55 இன்ச் டிவி கொடுக்குறோம். இந்தாங்க கூப்பன் பிடிங்க. 99 ரூபாய்க்கு 55 இன்ச் டிவி கொடுக்குறோம். இந்தாங்க கூப்பன் பிடிங்க. ஆமாங்க, வெறும் 99 ரூபாய் கொடுத்தா போதும். இவ்வளோ பெரிய 55 இன்ச்சஸ் WebOS டிவியை ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? இதுக்கு நீங்க நம்ம கடைக்கு வந்து டிவி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் கடைக்கே வரணும்னு கூட அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருந்தபடி வெறும் 99 ருபீஸ் டோக்கனை மட்டும் வாங்கினீங்கன்னா இந்த சைடு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிப்போம். இந்த கூப்பனை உங்ககிட்ட அனுப்பிச்சிடுவோம். வர மே மாதம் குலுக்கல் முறையில் ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய 55 இன்ச்சஸ் WebOS டிவி, அதுவும் 35,000 மதிப்புள்ள டிவியை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோங்க. இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட டிவி வாங்குற எல்லாருக்கும் ஃபேமிலியோட சிம்லா ட்ரிப் போகிறதுக்கான ஆஃபர் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸ்க்ராட்ச் கார்ட் பண்ணி நீங்கள் சிம்லான்னு வந்ததுன்னா உங்களோட ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர் போகிறதுக்கு வரத்துக்கு தங்கறதுக்கு எல்லா செலவும் நம்ம பார்த்துக்கிறோம். கோல்டு காயின் வந்ததுன்னா கோல்டு காயின் இலவசமாக கொடுக்குறோங்க. இது மட்டும் இல்லை, இது ரெண்டும் வரலனாலும் கவலைப்படாதீங்க. 100 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் இருக்கு. இம்மீடியட்டா ஸ்பாட்லேயே நீங்க கேஷ்பேக் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாசமும் போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன டிவி பார்க்க போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் 24 இன்ச்சஸ் பார்க்க போறோம். 24 இன்ச்சஸ் நான் ஸ்மார்ட் டிவி, IPS பேனல், CCTV பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்ட்ரைவ், இப்படி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. இந்த டிவிக்கான ரேட்டு வெறும் 4,950 ரூபாங்க. இது வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டினா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். 3 வருஷத்துக்கும் டிவியில் என்ன இஷ்யூஸ்னாலும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். காம்பனன்ட்ஸ் ஏதாவது மாற்றணும்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு நம்ம சூப்பரான ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 299, 499, 799, 1299, 199, 2499, 3499, இது எல்லாமே நான் இன்னைக்கு சொல்ற ரேட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டியும். மேம் இப்போ நிறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ரேட்டாக ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்களால கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிற ப்ரைஸோட கம்மியாக கிடச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி மேம் பாசிபிள்? கண்டிப்பாக சார், வீடியோக்காக ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கால் பண்ணி விசாரிக்கும் போது அது வந்து வித்தவுட் வாரண்டிக்கான ரேட்ஸுங்க. வாரண்டி வேணும்னா உங்களுக்கு வேற ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்டு நான் பெட் பண்ணி சொல்கிறேன், நம்ம ரேட்டோட ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அவங்க கொடுக்கறது கிடையாதுங்க. ஃபுல் வாரண்டின்னு சொல்லுவாங்க. கேட்டால் வந்து பேக் லைட்டுக்கு, போர்டுக்கு, ஸ்பீக்கருக்கு, சென்சருக்குன்னுவாங்க. பேனலுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா நீங்களே பார்த்தேன்னு சொன்னீங்க சார். நீங்கள் கேளுங்க, கேட்டால் தான் தெரியும். நம்ம கொடுக்குற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட்லேயும் கொடுக்கல. நான் அடித்து சொல்வேன், டிவியை 12 மாதத்துக்கு பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுக்குறேன். எத்தனை முறை வேணாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனைக்கு மாற்றி கொடுப்பேன்றதும் நான் சொல்கிறேன். லைன் விழட்டும், பிளாக் டிஸ்பிளே ஆகட்டும், ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சைடு தெரியாமல் இருக்கட்டும், ஸ்பீக்கரு, சென்சரு, போர்டு, என்ன இஷ்யூனாலுமே டிவியை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு வேற டிவியை எடுத்துகிட்டு போயிடுங்க. புதுசாக டிவியே கொடுத்துட்றேன். இது 1 இயருக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. டிவி உடையாம மட்டும் இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் இருந்தால் இந்த வாரண்டி கிளைம் ஆயிருக்கும். கிளைம் என்ன பிரச்சனைனாலும் சரி. நான் என்ன சொல்றேன், டிவி ரிப்பேர் பண்ணிலாம் நான் தரலங்க. டிவி கொடுங்க, புது டிவியே கொடுத்துறேங்கிறீங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கான ரீசனும் கூட. அதனால தான் இப்போ வெறும் 4,950 கூட 299 மட்டும் கொடுத்தீங்கன்னா 1 இயருக்கு நீங்க எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாம, டென்ஷன் இல்லாம டிவியை கொண்டு போய் கொடுத்து புது டிவி எடுத்துக்கலாம். அடுத்த 24 மாசத்துக்கு சர்வீஸ் வாரண்டி இருக்கு. சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 32 இன்ச். 32 இன்ச்ல பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஸ்மார்ட் டிவி 24 மாதிரி, அதுக்கான ரேட் பாத்தீங்கன்னா 6,700 ரூபாய். 6,700. 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு இது கூட வெறும் 499 ரூபாங்க. திருப்பி நான் சொல்ல, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் பெருசா ஒரு டிவி காஸ்ட்டுக்கு பதில் 2 டிவி காஸ்ட், 3 டிவி காஸ்ட் வைக்கல. சின்ன அமௌண்ட் தான். 299 ரூபாய், 499 ரூபாய், அப்படிதான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தது இதுலயே வந்து 3 மாடல்: ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, வாய்ஸ் ரிமோட்னு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவிஸ். ஆண்ட்ராய்ட் டிவிஸ்லாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 70% 80% மேட்ச் ஆகும். மற்ற பிராண்டுக்கு 100% மேட்ச் ஆகும். இதுவே செம கிளாரிட்டியா இருக்கு மேம் பாக்கும்போது. ஆமாங்க சார், செம சூப்பரா இருக்கும். 1080 பிக்சல், ஃப்ரேம்லெஸ், 32ல ஸ்மார்ட், எல்லாமே ஒரே ரேட்டுங்க. 7,850 ரூபாய். அதுல இருந்து சம்மருக்கு 3% டிஸ்கவுண்ட் கொடுத்து 7,615 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு 3%, 5%, 7% எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. டிவியோட பிரைஸே இப்போ 2 வருஷத்துல ஏறிடுச்சு. ஆனா இவங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா?
அண்ட் அதே மாதிரி நீங்க நம்மளோட கடைக்கு எல்லாத்துக்கும் வந்தீங்கன்னா சார்ட்ஸே போட்டிருப்போம் சார். 6 மாசத்துக்கு, 1 இயருக்கு, 3 இயர்ஸ் டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு தனியா நாங்க சார்ட் போட்டிருக்கோம். இதுல நீங்க செக் பண்ணீங்கனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நான் 32க்கு இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா 12,150 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த டிவிய இப்போ நம்ம இந்த 499 கூட 8,120 ரூபாய்க்கு தான் நீங்க வாங்குறீங்க. வீடியோல ரேட் நேர்ல ரேட்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வெளியே ஒட்டிட்டாங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதுதான் ஒரு ட்ரஸ்டபிளான விஷயமும் கூட. சோ அடுத்து என்ன டிவி பார்க்க போறோம்? அடுத்து 40 இன்ச்சுங்க. 40 இன்ச்ல 4 மாடல் வச்சிருக்கோம். ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லயே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லயே வாய்ஸ் ரிமோட். சோ இதுல ஃப்ரேம் டிவிக்கான ரேட் 11,300 ரூபாய்ங்க. 11,300 ரூபாய் கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். 5% என்ன ஆயிரக்கணக்கில் பணம் மிச்சம் ஆக மாட்டேங்குது. 10,735 ரூபாய்ங்க. இது வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 799 ரூபாய் தான் கொடுக்க போறீங்க. 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் முதல்ல கிளைம் ஆயிடும். சூப்பர். சோ அடுத்து 43 பார்த்துடலாம். 43ல பாத்தீங்கன்னா 3 மாடல் வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி, அடுத்தது கூகுள் பாத்தீங்கன்னா சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது எல்ஜியோட வெப்ஓஎஸ் நம்ம துசாஷால இருக்குங்க. இது எல்ஜிக்கு அப்படியே 100% இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், எல்ஜி கிளவுட் ஆகட்டும், உங்களுக்கு அதே மாதிரி வந்து மார்னிங் லைட்டும் ஈவினிங் லைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுக்கறதாகட்டும் எல்லாமே சேம். எல்ஜி தான், டிவி எல்ஜி தான் கரெக்ட்டா? ஆமாங்க, அப்படியே சேம். சரிங்களா? சோ அதுவும் நம்ம கொடுத்துறோம். 43 ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் 14,250 ரூபாய். அவ்வளவுதாங்களா? இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் இருக்கு சார். 16,000 எவ்வளவு சொன்னீங்க? 250 ரூபாய். அதுவே கம்மியான பிரைஸ். அதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட். ஆமாங்க சார், டிஸ்கவுண்ட் போக 13,538 ரூபாய். 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1,299 ரூபாய் கொடுங்க. 43 இன்ச்சுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துறேன். இது மட்டும் இல்லாம கோல்டன் டிக்கெட் மறக்காம எல்லா இடத்துலயும் கேட்டு வாங்குங்க. கோல்டன் டிக்கெட்லாம் எடுத்து 10,000 ரூபாய் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ரேட் கேஷ்பேக். அது மட்டும் இல்லாம அந்த 99 ரூபாய் டிக்கெட் சேர்த்து போட்டுட்டு போங்க. ஏன்னா அதான் இங்க இருக்கு பாருங்க 55 இன்ச் டிவி, அதே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. நிறைய இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி கரெக்ட்டா? சோ இது 43. அடுத்து வேற என்ன மாடல் இருக்கு? அடுத்து 50 இன்ச். 50 இன்ச். சோ 50 இன்ச் பாத்தீங்கன்னா 3 மாடல் இருக்கு உங்களுக்கு. ஆண்ட்ராய்ட், கூகுள், வெப்ஓஎஸ் இருக்கு. இதுல இருந்து 4Kங்க. 4Kங்கன்னா 2160 பிக்சல்ல ப்ளே ஆகும். உங்களுக்கு பென் டிரைவ்ல நீங்க கொண்டு வந்து போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். இங்க இருக்கிறது ஆண்ட்ராய்ட் டிவிக்கான கிளாரிட்டி பாருங்க. நான் வெறும் வெப்ஓஎஸ் மாட்டி வச்சு காமிக்கல, ஆண்ட்ராய்ட் டிவிக்கான கிளாரிட்டியே உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கும். 50 இன்ச் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 24,500 ரூபாய். அதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் போக 22,785 ரூபாங்க. அவ்வளவுதான். அது கூட தான் போகுது. அது 3 இயர்ஸ் சர்வீஸ்க்கு. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1,999 ரூபாய் தான் கொடுக்க போறீங்க. சொல்றேன், இவ்ளோ பெரிய டிவி எடுக்கிற உங்களுக்கு 1,999 ரூபாய் பெருசு கிடையாதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி போட்டீங்கன்னா நிம்மதியா என்ன இஷ்யூஸ்னாலும் பீஸ் டு பீஸ் மாத்திட்டு போய். ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய டிவி வாங்குறீங்க, அதோட சேர்ந்து ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணிட்டோம்னா இதோட பெனிஃபிட் நாளைக்கு தான் இஷ்யூ வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா மேம்? ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சைஸில் வேற என்ன மாடலில் இருக்கும்? 55 இன்ச் இருக்கு. அடுத்தது 55 இன்ச் இங்கே இருக்கிறது வெப்ஓஎஸ் டிவி. இந்த டிவியை தான் 99 ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட், கூகுள், வெப்ஓஎஸ் 3 மாடல் இருக்குங்க. 55 இன்ச் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட்டு 29,250 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 27,203 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வெறும் 2,499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டி. இதுக்கு மேல 65 இன்ச் எல்லா பிரான்ச்சஸ்லயுமே இருக்கு. 65 இன்ச்சுக்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 3,499 ரூபாய் தான். இது இல்லாம 75 இன்ச், 75லே டச் இருக்கு. 86, 110 இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த 3%, 5%, 7% அந்த டிஸ்கவுண்ட் இருக்கு. இருக்குங்க சார், இருக்குங்க சார். இப்போ அந்த 75 இன்ச் டிவிக்கு எவ்வளவு % டிஸ்கவுண்ட் வருதுங்க மேம்? 7% டிஸ்கவுண்ட் வரும். 7% டிஸ்கவுண்ட். 7% டிஸ்கவுண்ட். 7% எத்தனாயிரம் பணம் கம்மியாகும்? ஆமாங்க சார், 7% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கான ஆஃபர்ஸுமே இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஆர்டர் பேசிஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கரெக்ட்டுங்க. இப்போ ஆர்டர் பண்ணா எவ்வளவு நாள்ல கிடைக்குமா அந்த மாதிரி டிவிஸ்ல? சார் அந்த மாதிரி டிவிஸ்லாம் 1 வீக் 10 டேஸ் டைம்ல கிடைச்சிரும். 75 இன்ச்சஸ்க்கு மேல. மேம் எனக்கு ஒரு முக்கியமான क्वेश्चन என்னன்னா வந்தது நோட் பண்ணேன். தோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நேம் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டில் பதிஞ்சிருக்கு. ஆமாங்க. இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தீங்க.
அத பத்தின ஒரு டீடைல்ஸ் என்ன? தாராளமா சார். மெயினா நீங்க கேட்டிருந்தீங்க, இது எல்லாமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே நம்ம லேசர்ல போட்டது. இங்க பாருங்க, ஏதோ இந்த பாக்ஸ்ல கூட அந்த நேம் பதிஞ்சிருக்குது. இது ஸ்டிக்கர் கிடையாது. எப்படி இதனால பண்ணி தர முடியுது? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் ஆப்ஷன் போயிட்டா அவங்க பேர்லயே பண்ணி தர முடியுமா இது? ஆமாங்க சார், தாராளமா பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரர்ன்றதுனால நம்ம இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லேசர் மிஷின்ல போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க உங்களோட ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னா தாராளமா எங்ககிட்ட வாங்க. லோகோ எங்ககிட்ட கொடுங்க. டிவி ஆன் பண்ணும்போது டிவிக்கு மேல ரிமோட்ல பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துக்கும் போட்டு தரேன். வெறும் 50 ரூபாய் தாங்க. 50 ரூபாய்? டிவிக்கு பிராண்டிங் பண்றதுக்கு ஒரு டிவிக்கு 50 ரூபாய் தான் பிராண்டிங் பண்ணி நீங்க போட்டு கொடுத்துருவீங்க. எல்லாத்துலயே போட்டு கொடுத்துறோங்க. இது தனியா பிராண்டிங் பண்றதுக்கு 1000 கணக்குல கேட்டிருக்காங்க மேம் வெளிய. வெறும் 50 ரூபாய் தாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும்னா வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கேட்பாங்க. நம்ம கிட்ட கிடையாது. 10 லட்சம் 15 லட்சத்துக்கு நீங்க ஸ்டாக் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு கடை வச்சுக்கணும்னு இல்லை. நான் சொல்லிட்டேன், நம்ம பிராண்ட்ல செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்க பிராண்டே நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டோம். வெறும் 6 டிவிங்க. ஆமாங்க, 24 இன்ச்ல இருந்து 110 இன்ச் வரைக்கும் ஒரு சைஸ்ல ஒவ்வொரு டிவி எடுத்துக்கோங்க. 6 டிவி எடுங்க. நான் உங்களுக்கு டீலர்ஷிப்க்கு செப்பரேட்டா ரேட் லிஸ்டே தரேன். சோ அப்ப அது இத விட இன்னும் பிரைஸ் கம்மியா இருக்கும். பிரைஸ் கம்மியா இருக்கும் and replacement warranty சேம் தாங்க. சேமே தான். கரெக்ட்டுங்களா? சோ டெஃபினட்டா எல்லாமே பார்த்திருப்பீங்க. முக்கியமா நிறைய பேர்னால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து டிவி வாங்க முடியாது. சோ அவங்களுக்கு அதானே இந்த அட்டை வச்சிருக்கீங்க. இத பத்தி என்ன டீடைலா சொல்லுங்க. கோல்டன் EMI ஸ்கீம். இது கோல்டன் EMI. அது கோல்டன் டிக்கெட் மாதிரி, இது கோல்டன் EMI. கோல்டன் EMI எப்படின்னு பாத்தீங்கன்னா நகை சீட்டு போலங்க. கட்டி முடிச்சிட்டு நகை எப்படி எடுப்பீங்க அதே மாதிரி கட்டி முடிச்சிட்டு டிவி எடுக்கிறது. இதுல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இப்போ 55 இன்ச் பாத்தீங்கன்னா 29,250 ரூபாய் சொன்னேன். அந்த பேஸ் ரேட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே. இத வந்து நீங்க மாசம் இல்லங்க, வாரம் இல்லங்க, தினம் கூட கட்டலாம். டெய்லி ஒரு 100 ரூபாய் கட்டுவேன், ஒரு 500 ரூபாய் கட்டுவேன், பரவாயில்லைங்களா? மினிமம் வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய் மினிமம் 1000 ரூபாய். நீங்க எப்ப கையில காசு கிடைக்குதோ கொண்டு வந்து கட்டுங்க. கட்டி முடிச்சுட்டு நீங்க 6 மாசத்துல முடிச்சாலும் சரி, 3 மாசத்துல முடிச்சாலும் சரி, ஏன் 1 மாசத்துல கூட முடிச்சு எடுத்துக்கோங்க. அது உங்க சௌகரியம். இதுல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இப்ப டிவி காஸ்ட்னா 29,250 ஒரு 3 மாசம் கழிச்சு எடுக்கிறீங்க. இது 32,000 ஆயிடுச்சுன்னு. அப்ப என்ன இதுல ஆட் பண்ணிருவீங்களா அந்த அமௌண்ட்? கிடையாதுங்களா? 29,250 தான் உங்களுக்கு கொடுப்பேன். மேம் அப்ப இப்படி எடுக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்க மாட்டிருக்கேன். சரிங்களா? இஃப் இன் கேஸ் ரேட் கம்மி ஆயிடுச்சு, 25,000 வந்துருச்சுன்னு வைங்க, 25,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. மெயின் அமௌண்ட் இருந்து கம்மி ஆயிடுங்களா? கம்மி ஆயிடும். இது என்ன மேம் ஆஃபரா இருக்கு? ஆமாங்க, இப்போ நம்ம இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். டிஸ்கவுண்ட் 7% போட்டிருக்கோம் 55 இன்ச்சுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டன் டிக்கெட் இருக்கு, 99 ரூபீஸ் இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் போட்டிருக்கோம், அதுலயும் நீங்க எடுத்துக்கலாம். ஓ, அந்த ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். முடிக்கும் போது என்ன ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபர்ல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஆஃபர் இருக்கு. எனக்கு கேட்டா நீங்க எல்லாம் இப்போ ஃபுல்லா எடுக்கிற கூட இந்த மாதிரி இஎம்ஐல கூட எடுத்துருங்க. சும்மா ரெக்கமெண்டேஷன் தான். டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அந்த பக்கம் கேட்டறலாம் வாங்க மேம். வீடியோட ஃபைனலாக கொண்டாங்க. வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. அதாவது 1 இல்ல 2 இல்ல ஏகப்பட்ட ஆஃபர் இந்த வீடியோ ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 99 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இவ்வளோ பேர் 55 வெப்வாய்ஸ் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொண்டு போய் அது இந்த மே மந்த் வந்து இந்த ரிவீல் பண்ண போறீங்க. அதே மாதிரி இந்த சிம்லா டிக்கெட், கோல்டு காயின் 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் ஆஃபர். ஸோ இந்த 2 ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்களோட பிரான்ச்சஸ் எல்லா பிரான்ச்சஸ்ல எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எந்தெந்த பிரான்ச்சஸ்ல அந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம் அதை சொல்லி. கண்டிப்பாங்க. நம்மளோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, இப்போ ஆலந்தூர்லயும் இருக்கு. இது மட்டும் இல்லாம விழுப்புரம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லா பிரான்ச்சஸ்ல 99 ரூபீஸ் கூப்பன் ஆகட்டும், இந்த கோல்டன் டிக்கெட் ஆகட்டும், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ஒண்ணுதான். எல்லா ஆஃபரும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ஏரியா இது என்ன பிரான்ச், எந்த இடத்துல லொகேட் இருக்கு? இது வந்து நம்ம இன்னைக்கு இருக்க மெயின் பிரான்ச் அண்ணா நகர்ல இருக்கும். அண்ணா நகர் ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடியே தான் உங்களுக்கு வந்துடும். மெயின் ரோட்லேயே நம்மளோட கடை இருக்கு. கரெக்டுங்களா? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் எல்லாமே மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரீல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக போட்டுடலாம். அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு. நானும் ரொம்ப ஆவலாக இருக்குங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டெலிவரி சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அந்த பிரான்ச்சஸ் டேரெக்டாக போய் வாங்கிடுவாங்க. ஆனால் நிறைய பேர்னால வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் இருப்பாங்க, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? இன்க்ளூடிங் இந்த 99 ரூபா டிக்கெட் முதல் எப்படி டெலிவரி பண்ணுங்க? இந்த 99 ரூபாய் டிக்கெட்டை வந்து நீங்க இந்த டோக்கனை வந்து வீட்ல இருந்தபடியே வாங்கலாம். நாங்க கொரியர்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். அண்ட் நீங்க அந்த லக்கி வின்னரா இருக்கும் போது அந்த குடுக்குற டோக்கனை கொண்டு வந்து கொடுத்து வாங்கிப்பீங்க டிவியை. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து கூப்பன் வந்து சிம்பிளா ஒரு பேப்பர் பாக்ஸ்ல வச்சு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. எவ்வளவு பெரிய டிவி எந்த அளவுக்கு சேஃப்டி அனுப்பிச்சு விடுவீங்க? எவ்வளவு நாள் அனுப்பிச்சு விடுவீங்க? கண்டிப்பா சார். டிவி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா எல்லா பேமெண்ட்லாம் முடிச்ச உடனே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விடுவோம். டிவிக்கு முன்னாடி
பிளைவுட் வச்சு உங்களுக்கு சேஃப்டியா அனுப்பிச்சு விடுவோம் சார். பிளைவுட் இந்த தெர்மோகோல் அந்த மாதிரி வைக்கிறதுல இல்ல. தெர்மோகோல்லாம் இருக்கு. அதை தாண்டி முன்னாடி பிளைவுட் ஏன் அப்படின்னா டிவி பேனல் தான் மெயின். பேனல் உடையாம இருக்கணும்ன்றதுனால அந்த பிளைவுட் டிவி பாக்ஸ்க்குள்ள வச்சு அனுப்புறோம் நாங்க. அது சேஃபா உங்ககிட்ட வந்து சேரும். ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. டெஃபினட்டா இந்த ஆஃபரா நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா நம்ம இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல்ல நம்பரும் கொடுத்துருக்கோம், மேல டைட்டில் கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃபரெண்டான வீடியோஸ் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரம் டாடா.